ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லலித் 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயம் வந்து கவனிக்கணும், எந்தெந்த விஷயத்தை கவனித்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிஸ்டேக் வராமல் தைக்க முடியும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இப்போ தான் புதுசாக தச்சு பழகிருக்கேங்க்கா, வீட்டிலேருந்து தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம், ஒரு சில இது வந்து புதுசாகவும் இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம சேனலில் வந்து ஒழுங்காக ரெகுலராக வீடியோ போட முடியல, என்ன ரீசன் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் டெய்லராக இருக்கீங்க, நான் வீட்டிலேருந்து தைக்கிறேன்க்கா, இல்லை கடை வச்சுருக்கேன், நீங்கள் என்ன மாதிரி டெய்லராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு டவுட் வந்து எனக்கு இருக்குது. அதுக்கு பதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் எப்போவுமே வந்து நைட்டு கட் பண்ணி காலையில் தைக்கிற ஆள் தான். ரெகுலராக நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில நாள் மட்டும்தான் அது வந்து மிஸ் ஆகுமே தவிர, மற்றபடிக்கு மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி தான் தைச்சிட்ருக்கேன். அப்படி வந்து மிஸ் ஆகுது அந்த நாள் அப்படின்னா, அப்போ வந்து நிறைய ப்ளவுஸ் இருந்திருக்காது, ஒரு 2 ப்ளவுஸ் இருந்திருக்கும். அதனால நான் அதை வந்து விட்டுருவேன், காலையில் வெட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு வந்து டெய்லியுமே நீங்கள் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் வந்து அப்பப்போ வெட்டி அப்பப்போ தைக்கிறீங்களா அப்படிங்கிறமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நேற்று நடந்த சம்பவம் தான். நேற்று வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து கட் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் பட்டுட்டு விட்டுட்டேன். நேற்றைக்கு நான் ஒரு 3 ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குது, 3மே டிசைனர் ப்ளவுஸு. அது போக நான் வந்து ஒரு சுடிதாரும் தைச்சி கொடுக்க வேண்டியது இருக்குது. இது எதுவுமே நான் வெட்டலை. காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் வீட்டு வேலையே சரியாக போச்சு. திரும்ப வந்து நான் மிஷினில் நம்ம கட் பண்ண எடுக்கும் போதே எடுத்து முடிக்கும் போது 1:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி இந்த ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி கொடுத்துருவேனா அப்படிங்கிற டவுட்லாம் வந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும், 40 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு டைமிங் இருக்கும். நம்ம வந்து கடகடன்னு தைச்சிருவோம். இதில் வந்து சின்ன சின்ன நுணுக்கமான வேலைலாம் செய்ய வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறனால ஏற்கனவே பண்ண டிசைன் தான், அதை தான் கேட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தால் கூட நமக்கு 1 ஹவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக நான் சுடிதாருமே கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்களுமே வந்து இந்த மாதிரி டைம் வந்து ஓட ஓட உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரி பயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நேற்று அதை வந்து நான் அனுபவித்தேன். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம கட் பண்ணாமல் தூங்கக்கூடாது அப்படிங்கிறத நேற்று ஒரு நாள் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அக்கா எனக்கு நைட்டு கட் பண்ணதுக்கு டைம் இருக்காது, நான் எப்போவுமே காலையில் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு எப்படி தைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கிது அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது பழகவே இல்லை, அதனால் எனக்கு அது புதுசாக தெரிஞ்சுது. எனக்கு அது வந்து அந்த இடத்த வந்து சமாளிக்கவே முடியல. ஏன்னா ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு நான் உட்காந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அந்த சுடிதார் வந்து மறுநாள் அந்த பொண்ணோட பிறந்த நாள், அதுக்காக நான் தைக்கிறது. எல்லாத்துலேயுமே வேலை இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு எப்படி தைக்கிறது, எப்படி வந்து நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிற பயத்தோடயே நான் தைச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி அனுபவம் வந்து உங்களுக்குமே நடந்திருக்கா அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த 4 பேருமே ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க, எப்போ முடியும் எப்போ முடியும்னு. அப்போ நம்ம தைக்கும்போது ஒரு பதட்டத்தோடு நம்ம தைப்போம். அந்த ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. உங்களுக்குமே இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து எந்தெந்த மிஸ்டேக்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து ஸ்டார்டிங் நான் கையிலேருந்தே சொல்கிறேன். கையை வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, கையில் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே மெஷர்மெண்ட்டில் தான் கை இருக்கா அப்படிங்கிறத நம்ம தச்சு ரெடி பண்ணி வைப்போம்ல, அந்த இதில் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதில் வந்து ஒரு கால், நீங்கள் சில பேர் சொல்லுவாங்கள்ல அன்ஈவனாக வருதுக்கா, எனக்கு அந்த நடுவில் வந்து ப்ளஸ் சிம்பிள் வரல, அதாவது உடம்பும் கையும் ஜாயின் பண்ணுற இடத்துல ப்ளஸ் சிம்பிள் வர மாட்டேங்குது, மேலேயும் கீழேமா வருது அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து அதுதான். அதனால் கையை வந்து கரெக்டாக இருக்கா, உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு நம்ம கரெக்டாக விட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எங்கெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா, ஷோல்டர்கிட்டையும் செக் பண்ணணும் ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு. அதே மாதிரி கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துலையும் நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் கை இருக்கோ அது இருக்கா அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸ் வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இப்போ வந்து கை முடிஞ்சுது. இதுக்கப்புறமா ஒரு சிலர் வந்து கையில் வந்து குடஞ்சி கட் பண்ணுறீங்க, ஒரு சிலர் வந்து குடையாமல் கட் பண்ணுறீங்க. நான் குடைய மாட்டேங்க, அப்படியே தைச்சிருவேன் அப்படிங்கிறவங்க இருப்பீங்க. நான் வந்து குடைய மாட்டேன். உங்களுக்கு வந்து அது எப்படி பழகிருக்கோ அந்த மாதிரி தைங்க. இதுக்கப்புறம் பட்டியில் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, பட்டியும் அன்ஈவனாக வர்றதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, பட்டி வந்து நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணாது தான். ஏன்னா நம்ம உடம்பு வந்து அதாவது ஃப்ரெண்டு வந்து டாட் பிடிக்கிற இடம் வந்து கரெக்டாக நமக்கு அமைஞ்சிரும். அதில் நம்ம பட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஊக்கு மாட்டுற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும், நடு சென்டரில் ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும், பட்டி ஜாயின் பண்ணுற அந்த கடைசி எண்டில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும்.
அது வந்து கரெக்டாக இருக்கா? சில பேருக்கு வந்து போட் மாதிரி இருக்கும் அந்த இடம் வந்து. கரெக்டாக சொல்லணும்னா நம்ம கொக்கி வைக்கிற இடம் வந்து கொஞ்சம் கீழே தாழ்ந்திருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் நடுவில் இருக்கிறது கொஞ்சம் தாழ்ந்திருக்கும். அதுக்கப்புறம் மேலே போக போக நமக்கு வந்து அந்த எண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் இருக்குது அப்படின்னா அதே மெஷர்மெண்ட் அப்படியே தான் நீங்கள் வந்து தைக்கணும். இதனால கூட அன்ஈவன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பட்டி அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து அதிகமாகவும் பேக் பீஸ் கம்மியாகவும் ஆகும். இதே நம்ம பட்டியை வந்து கம்மியாக வச்சுட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து பேக் சைடு வந்து அதிகமாகவும் ஃப்ரண்ட் சைடு வந்து சின்னதாகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிஸ்டேக் தான் அடிக்கடி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மோஸ்ட்லி வர்றது என்ன அப்படின்னா, எனக்கு ஆம்கோல் பக்கத்தில் வந்து துணி தூக்கிட்டு நிற்கிக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கட் பண்ணும்போது கையை வந்து கரெக்டாக வளைவாக கட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சைடு வந்து ஆம்கோல் கிட்ட வந்து நமக்கு வளைவாக தான் கட் பண்ணாதான் அந்த துணி வந்து வராமல் இருக்கும். ஒரு தடவை ஒரு ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ வந்து உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணுங்க சொல்கிறாங்கன்னா, உடனே பிரிச்சிருங்க. அந்த ஃபுல் கையும் பிரிச்சுட்டு, ஏன்னா பிரிக்கிறதுக்கு நம்ம சோம்பரப்படக்கூடாது. ஏன்னா அந்த மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணி தான் ஆகணும். சரி பண்ணாதான் அடுத்த ப்ளவுஸில் அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத யோசிக்க முடியும். எப்போவுமே ஒரு ப்ளவுஸில் வந்து எனக்கு லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தூக்குதுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பேக் சைடு மட்டும் துணி தூக்கிட்டு இருக்குக்கா அப்படிம்பாங்க. அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது கையை வந்து ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் சரி ஃபுல்லாக பிரித்து எடுத்துருங்க. உடம்பு தனியாக கை தனியாக பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு திரும்ப வந்து கையை கரெக்டாக வளைவாக கட் பண்ணிட்டு எந்த இடம், அதாவது நமக்கு வந்து உடம்பு பீஸில் தூக்கிட்டு நிற்கா இல்லை கை பகுதியில் உள்ள துணியை வந்து தூக்கிட்டு இருக்கா அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த வளைவாக அந்த இடத்த வந்து எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட்டு திரும்ப ஜாயின் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம் வராது. இப்படி தச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ளவுஸ் தைக்கும் போது நமக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துடும். எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணதுனால எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளே தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே ஒரு விஷயம் வந்து தப்பு பண்ணி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை அது வராமல் பார்த்துக்க முடியும் டெய்லரிங் தொழிலை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, ஆம்கோல் வந்து 5, 5.5, 6 அந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் எப்படிக்கா எடுக்கிறாங்க? எனக்கு வந்து அது கரெக்டாக அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க, அளவு ப்ளவுஸில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஷோல்டர் கிட்ட ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த 1/4 இன்ச்சும் சேர்த்து தான் நம்ம ஆம்கோல் வந்து எடுக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எனக்கு வந்து அப்படியே அளவு ப்ளவுஸில் வந்து 5.25 இருக்குது, நான் 5.25 வச்சேன் அப்படின்னு வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. ஷோல்டரில் வந்து நம்ம எப்படியும் 1/4 இன்ச் வந்து பிடிப்போம். ஷோல்டரை வந்து பிடிப்போம்ல, அந்த 1/4 இன்ச்சும் சேர்த்து 5.5 இன்ச்சாக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மேலே நீங்கள் பிடிச்சது போக 5.25 இன்ச்சு கரெக்டாக வரும். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5.5 இன்ச்சை வந்து வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 5.25 வச்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஜாயின் பண்ணுற இடம் வந்து கீழே இறங்கிரும், தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆம்கோல் கிட்ட துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அளவு ப்ளவுஸை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு கை வந்து போடும்போது எனக்கு வந்து சைடில் வந்து ஆம்கோல் கிட்ட கையை தூக்கணும்னா அந்த இடத்துல கேப் இருக்குக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மிஸ்டேக் இதனால தான் வருது. இதையுமே சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல் வந்து நம்ம வந்து டேஷ் மாதிரி போட்டுட்டு 1.5 இன்ச்சு எந்தெந்த மெஷர்மெண்ட்டுக்கெலாம் வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அது எதுக்கெலாம் வைக்கணும் அப்படின்னா 30 சைஸ் அபோவ் இருக்கிற எல்லா ப்ளவுஸ்க்குமே நீங்கள் 1.5 இன்ச் வைக்கலாம். 30க்கு உள்ளே இருக்குது 28, 22 ஒரு ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு நான் தைக்கிறேன், இல்லை சின்ன பொண்ணுக்கு தைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் 1.25 வச்சா போதும். இல்லை குழந்தைங்களுக்கு, அதாவது 1லேருந்து ஒரு 6 வயசு 7 வயசு 8 வயசு பிள்ளைங்களுக்கு நான் கவுன் ஃப்ராக் அந்த மாதிரி தைக்கிறேன் அப்படின்னா ஒரு 1 இன்ச் வச்சா போதும். இந்த மாதிரி தான் வந்து அந்த மெஷர்மெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து நான் ஒரு பட்டி ஜாயின் பண்ணிட்டேன்க்கா, ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அளவு ப்ளவுஸில் வந்து 14 இன்ச் தான் ஹைட் இருக்குது. எனக்கு வந்து இதில் வந்து 14.5 இன்ச் இருக்குது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க, அதாவது சில பேருக்கு ஃப்ரண்ட் மட்டும் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. பேக் சைடு வந்து கரெக்டாக இருக்குக்கா ஹைட்லாம், ஆனால் ஃப்ரண்ட் வந்து கீழே இறங்குது அப்படிம்பாங்கன்னா, அந்த பட்டியில் வந்து ஒரு 1/4 இன்ச்சை வந்து நீங்கள் மடித்து அடிச்சுட்டு திரும்ப ஒரு ஊக்கு வச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள். எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஊக்கு வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்லேயும் சரி, அதாவது ஃபஸ்ட்டு ஊக்கு மாற்றுற இடத்துலையும் சரி, லாஸ்ட் ஊக்கு மாற்றுற இடத்துலையும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நூல் வச்சு நம்ம வந்து ஒரு டாட் மாதிரி போடுவோம்ல, அந்த தையல் வந்து போட்டு வைங்க. ஏன்னா ஒரு எமர்ஜென்சியாக இப்போ இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு வேளை கழுத்து லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கீழே வந்து இடுப்பு சுற்றில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு லூஸாக இருக்குக்கா, ப்ளவுஸ் வந்து தூக்குது அப்படிம்பாங்க. இந்த 2 பிரச்சனையும் நம்ம இல்லாமே அவங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த டாட் நீங்கள் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் மாட்டினாங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆயிரும். அதே மாதிரி கழுத்து லூஸ் வர்றதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதே மெஷர்மெண்ட் தான் நம்ம வந்து நெக்கு வந்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து யூ மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது யூ மாதிரி நமக்கு வந்து
கழுத்து வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் வந்து யூ மாதிரி வைக்க மாட்டாங்க. அதாவது கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வைப்பாங்க. அதே மாதிரி ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட்டில், அதாவது எந்த நெக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைங்க. அதே மாதிரி பேனக் வச்சாலும் சரி, பேனக் வந்து ரொம்ப விரிஞ்சிடக்கூடாது. கீழ்ப்பகுதி வந்து பேனக் வெட்டும்போது பேக் சைடில் கீழ்ப்பகுதி வந்து அகலம் கம்மியாக இருக்கணும். மேலே வந்து 2.5 இன்ச் அகலம் வைக்கிறீங்க நெக்குக்கு அப்படின்னா கீழே வந்து 2.25 இன்ச் வைங்க. ஏன்னா நமக்கு வந்து பேனக் அப்படிங்கிறது வந்து விரிகிற தன்மை உண்டு. அதனால நீங்கள் வந்து ரவுண்ட் நெக் வைக்கிற மாதிரியே ரெண்டும் சேமாக வைக்க முடியாது. அதையும் பார்த்துக்கோங்க. இல்லைக்கா நான் நல்லா தச்சுட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குக்கா, அளவு ப்ளவுஸ் வச்சு நான் மெஷர் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் லூஸ் இருக்குங்க கஸ்டமர், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நான் வந்து இப்போ சொல்கிறது ஆல்டர்னேட்டிவ் தான். இது வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த இது பண்ணிக்கலாம். எப்போவுமே ஷோல்டரில் பிடிக்க சொல்லுவாங்க நிறைய பேர். ஷோல்டரில் பிடிக்காமல் நம்ம கரெக்டாக வந்து அந்த வளைவு வரும்ல, நமக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு வளைவு வரும்னா அந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிங்க அப்படின்னா, டாட்டுங்கிறது வந்து நம்ம சென்டரில் பிடிப்போம்ல அந்த மாதிரி ஒரு சின்ன டாட் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து லூஸ் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் சொல்கிறது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, அக்கா நான் வந்து நெக்கு வந்து ரொம்ப உள்ள, அதாவது நெக்கு வந்து எனக்கு வந்து க்ளோஸாக இருக்குது கழுத்து கிட்ட, எனக்கு வந்து கொஞ்சம் விரிவா வேணும்னு கேக்குறாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னா 2.5 இன்ச் வைக்கிறவங்களுக்கு நம்ம 2.5 இன்ச் தான் வைக்கணும். அந்த அகலத்தை எப்படி கூட்டணும் அப்படின்னா, வெளியில தள்ளி அந்த பாக்ஸ் போட்டுட்டு வெளியில தள்ளி கோடு போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளி வழியா உங்களுக்கு வந்து பிளவுஸ் வரும். மற்றபடிக்கு நெக்கோட அகலத்தை வந்து நீங்க மாற்றக்கூடாது. 2.5 இன்ச் வைக்கிற இடத்துல 2.25 வச்சிங்க அப்படின்னா ஷோல்டர் ஃபால் கண்டிப்பா வரும், வெளியில வந்துடும். அதனால அக்கா எனக்கு வெளியில வந்து கொஞ்சம் தள்ளி வரணும், கழுத்துக்கு ஒட்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மேல இருக்க மெஷர்மெண்ட் அப்படியே வச்சுட்டு கீழே வந்து வளைவு போடும்போது வெளியில அவுட்டர் லைன் தள்ளி வந்து நீங்க வளைவு போட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இன்னும் ஒரு சிலவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காசு கொடுக்கறதுக்காக ஏதோ ஒரு தப்பு வந்து நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றவங்கள நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க. இதுல சொன்ன எல்லா விஷயங்களுமே ஒரு பிளவுஸ் அப்படின்னா இந்தந்த விஷயம்லாம் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது போக உங்களுக்கு வேற ஏதாவது இது விஷயத்துல டவுட் இருக்குக்கா, இந்த இடத்துல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதை நான் அதையுமே சரி பண்ணதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். இன்னொன்னு, எதெல்லாம் வந்து நம்ம வந்து செஞ்சதுக்கு அப்புறம் மாத்த முடியாது பிளவுஸ்ல அப்படின்னா, பிளவுஸோட நெக்கை வந்து உயரம் அதிகமாக்கிட்டீங்க அப்படின்னா அதை கம்மி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது தைச்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன் நான். அதே மாதிரி நீங்கள் வந்து ஷோல்டரை விரிச்சிட்டீங்க, அதாவது கழுத்து வந்து வெளியில் வருதுக்கா, எனக்கு வந்து ஷோல்டர்லேயே நிற்க மாட்டேக்கு, வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறதையுமே நம்ம வந்து அதை சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மற்ற எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து நீங்கள் சரி பண்ண முடியும். டெய்லராக இருக்கீங்க, நான் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேங்க அப்படின்னா தைரியமாக அந்த ப்ளவுஸை வந்து பிரிக்க கற்றுக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அடுத்த ப்ளவுஸில் நான் சரி பண்ணிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்கிறது. டெய்லராக இருக்கவங்களுக்கு பிரிக்கிறதுக்கு எந்த சோம்பேறியுமே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம கிளாஸ் போகும்போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வரும்போது நம்ம பிரிக்க சொல்லுவாங்க. அதை பழகியே ஆகணும். ஏன்னா வந்து நார்மலாக ஒரு டெய்லரே இல்லாதவங்க வந்து பிரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஒரு டெய்லராக இருக்கவங்க படபடன்னு பிரிப்பாங்க அப்படிங்கிற இதுதான் இருக்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் உடனே ஃபுல்லாக பிரிச்சுட்டு நம்ம தைக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். அதே மாதிரி கிராஸ் கட்டிங்லையுமே வந்து ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். கிராஸ் கட்டிங்லேயும் நீங்கள் எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. கரெக்டாக வந்து ரொம்ப, அதாவது கிராஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அப்படியே தான் அளக்கணும். நார்மல் கட்டிங்க்கு இழுத்து அளக்கணும், ஃப்ரண்ட்டு வந்து டாட் பிடிக்கிற இடம் அளக்கும் போது. அதே மாதிரி கிராஸ் கட்டிங்க்கு ரொம்ப இழுத்து அளக்கக்கூடாது. நார்மலாக அது மேலே வச்சு அப்படியே வந்து கொஞ்சம் லைட்டாக இழுத்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி தான் வச்சு வந்து கட் பண்ணணும். இதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ப்ளவுஸ் வந்து கட்டை கொடுப்பாங்க, ஆனால் எனக்கு நீல கை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆம்கோல் அளவு வந்து கொஞ்சம் கூட்டணும். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து முட்டிக்கு மேலே வரைக்கும் கை கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஆஃப் ஹேண்ட் வைக்கும்போது 5.5 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 இன்ச் வச்சாதான் உங்களுக்கு வந்து கை உள்ளே போகும். அதுலேயுமே கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபுல் ஹேண்டுக்கும் அதே 5.5 இன்ச் வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கை உள்ளேயே போகலக்கா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அது அதுக்கு தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கையை ஃபுல்லாக பிரிச்சுட்டு நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்து ஆம்கோலில் கட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ஜாயின் பண்ணாதான் உங்கள் கை வந்து பர்ஃபெக்டாக உள்ளே போகும். அப்போதைக்கு நான் ஒரு தையல் பிரித்து கொடுத்துட்டு நான் சரி பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து ஃபுல் ஹேண்ட் கேட்குறாங்களா இல்லை ஆஃப் ஹேண்ட் கேட்குறாங்களா அதுக்கு தக்கன ஆம்கோல் சைஸுமே மாறும். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி தான் வரும். இதே இது வந்து 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்கக்கா, ஆனால் எனக்கு ஆஃப் ஹேண்ட் தான் கேட்குறாங்க அப்படின்னா கம்மி பண்ணணும் ஒரு 1/2 இன்ச்சை. அதில் வந்து கவனமாக இருங்க. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.